சுவாமியே சரணமையப்பா ஹரிகர சுதனே சரணமையப்பா அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா அன்னதான பிரபுவே சரணமையப்பா அழுதமலை ஏற்றமே சரணமையப்பா அழுதமலை இரக்கமே சரணமையப்பா. ஓம் சரணோம் சரணோம் குருகிரகாய தட்சிணாமூர்த்தே குருகிரகதோஷ நிவாரண ஸ்வரூபானாம் புத்திராதிபுத்திர அனுகிரக ஸ்வரூபானாம் சரணோம் சரணோம் சபரிசாஸ்தாம் சரணோம் நமோ நமः. அதாவது 31வது ஸ்லோகம். பிரகாஷ்ய பக்தின்னு பேர். ஒரு இடத்திலிருந்து வெளிச்சத்தை உண்டு பண்ணுதல். என்னதான் வெளிச்சம் இருந்தாலும் சூரியன் ஒரு மேகம் மறைக்கக்கூடிய காலத்திலே அதனோட ஒளி குறையும். ஆனாலும் எல்லா இடத்துக்கும் ஒளி வெள்ளம் உண்டு. அந்த ஒளிக்கு பிரகாஷ்ய பக்தின்னுட்டு பேர். இந்த ஒளியை யார் கொடுக்கிறா? ஒளின்றது நம்ம எப்ப சித்தமாகிறது? ஒளிய மனக்கண்ணால பார்க்கணும்னு விரும்புற போது தெய்வீக தரிசனம் கிடைக்கிறது. இந்த தெய்வீக தரிசனம் கிடைக்கிறதுக்கு முன்னாலே ஆசான் கிடைக்கிறார். அந்த ஆசான் ஒருவருக்கு பெண்ணாவும் இருக்கலாம், ஆணாவும் இருக்கலாம். விசேஷம் ஒரு சீடனுக்கு ஆசான் பெண்ணா இருக்கிறது உச்சிதம். ஆணோட காந்தசாலைகள் விட பெண்ணோட காந்தாலைகள் பெருது. எப்படி பெருதுன்னு கேட்டீங்கன்னா, மாயையை வச்சு பார்த்தீங்கன்னா அது பெருது. குருகிரகாயே ஒளியை உண்டு பண்ணக்கூடியது. பிரகஸ்பதி என்றது பேர். பிரகஸ்பதினா இன்னொன்னு தங்கம். பிரகஷ்ய பக்தி அது யாரால வரும்? குருதேவனால வரும். இது பிரகாஷ்ய அப்படின்னாவே குருக்ஷேத்ரா, குருக்ஷேத்திரஸ்யன்னு அர்த்தம். தங்கத்துக்கு இயற்கையா ஒளி விடக்கூடிய சக்தி உண்டு. வைரம் தங்கத்தை விட விலை ஜாஸ்தியா இருந்தா கூட அந்த வைரத்தை தங்கத்துல தான் வைக்கிறோம். வைரத்தோட ஒளி கிரணங்களை வெளி அனுப்புறது தங்கம். அந்த தங்க கிரகங்களுக்கு குரு கிரகஷ்யான்னு பேர். எல்லாருக்கும் ஒரு ஆசான் உண்டு. இப்போ ஸ்ரீமன் அப்படின்னு சொல்ல லட்சுமி ஆராய்ஞ்சு பார்த்துட்டாரு. இப்போ இந்த மாதிரி ஒரு நாராயணனுக்கு யார் குரு அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணி மணிகண்டன் கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கிறார். அதுதான் ஓம் சரணோம் சரணோம்னு சொல்லக்கூடிய பிரகாஷ்ய பக்தி 31வது. குருகிரகாய தட்சிணாமூர்த்தே பிரகஸ்பதி தேவர்களுக்கு, மூவர்களுக்கு, மகரிஷிக்கு குரு. குருகிரக தோஷ நிவாரண ஸ்வரூபானாம். ஒருவனுக்கு குருவோட ஆசீர்வாதம் இருந்தா எல்லா வேலைகள் நல்லா நடக்கும். புத்திராதி புத்திர அனுகிரக ஸ்வரூபானாம். அந்த தீட்சா மந்திரம் அவனோட வாரிசுக்கெல்லாம் வரும். சரணோம் சரணோம் சபரிசாஸ்தாம் சரணோம் நமோ நம. இந்த ஓம் சரணோம் சரணோம் சொல்றது பிரகாஷ்ய பக்தி. குழந்தைக்கு குரு அம்மா. ஆன்மீக போதனையே தாய்ப்பால் வழியா கொடுக்கிறது. மாயா உலகத்தில் இருக்கக்கூடிய சமஸ்காரத்தை வெல்றதுக்கு தாய்ப்பால் தான் உபயோகமாகுது. ஒரு சாதாரண குழந்தைக்கு குரு தாய் தான்னு தெரியாது. தாய் தான் குரு. அடுத்ததுதான் தொகுப்பனார். இப்ப இந்த ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சாரு, ஸ்ரீமன் அப்படின்னு சொன்னா லட்சுமிக்கு உரித்தான நாயகன். அந்த லட்சுமிக்கும் அந்த நாயகனுக்கும் யார் குருன்னு கண்டுபிடிச்சா ஆதி சக்தின்னு அர்த்தமாகும். அந்த ஆதிசக்தியோட பிரகாசத்தை ராஜசேகரன் பாண்டியன் வழியா, பெருந்தேவி தாயார் வழியா, மோகினி வழியா தன்னோட பிரகாசமான ஒளியாலே ஆட்கொள்ளப்பட்டு
ஐயப்பனை தயார் பண்ணிட்டான். ஸ்ரீமன் நாராயணனுக்கு யார் குரு? குரு யாருன்னு கேட்டா ஆதிசக்தி. ஏன்னா அங்கிருந்து தான் எல்லா ஒளி கிரணங்கள் வேகமா உலகுக்கு வரணும். அந்த வேகமா உலகுக்கு வரக்கூடிய சக்தி முதல்ல யார்கிட்ட போகுதுன்னா மகாவிஷ்ணுவான ஸ்ரீமன் நாராயணன் இடத்துக்கு போகுது. அந்த நாராயணன் அதனால்தான் இடைப்பட்ட இடத்துல இருக்கிறார். பஞ்சலத்தோட தத்துபுத்திரனுக்கு தெரிஞ்சு போயிடுத்து மகாவிஷ்ணுக்கே ஒரு ஆசான் யாருன்னா ஆதிசக்தி. அப்ப அவனுக்கு எவ்வளவு பிரகாசம் இருக்கும் அது ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சா அம்மாவோட சுதர்சன பாவமான சுதர்சன சக்கரம் அவன் கையில வச்சுன்னு இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். இப்போ நம்ம யாரை குருவா எடுத்துக்கிறது? மகாவிஷ்ணு, அவனோட லீலை, அவனோட தர்மஸ்வரூபம், பரதனோட மனைவி மாண்டவி, இவாளெல்லாம் குருவா எடுத்துக்கிறார். இந்த ஸ்ரீவித்யா தத்துவத்தில் இருக்கக்கூடிய குருவா எடுத்துட்ட பின்னாலதான் இப்ப நம்ம யாரோட சக்தியில இந்த அவதாரத்தை எடுத்திருக்கிறோம்? ஆதியோட சக்தியில அவதாரத்தை எடுத்திருக்கிறோம். அவங்க என்னவா இப்ப நமக்கும் இருக்கிறாங்க? குரு கிரகஷ்யாயே, குரு கிரகாயே, பிரகாசத்துக்கு உண்டான தத்துவம். என்னதான் பிரகாசம் இருந்தாலும் இருள் வந்தா அதை மங்களாக்கும். ஆனா அந்த இருளுக்கே வெளிச்சம் தர்றது ஆதிசக்தி. ஒரு பெண் ஆண் குழந்தை பிறக்கிற காலத்திலே அந்த ஆண் குழந்தைக்கு ஒளி வெள்ளத்தை கொடுக்கக்கூடிய குரு கிரகசாய தட்சிணாமூர்த்தி பாவத்துல தான் அவ கர்ப்பம் தாங்கிறா. இந்த ரகசியம் இப்ப ஐயப்பனுக்கு பிடிச்சு போச்சு. பிரகாஷேன்னா குரு, பிரகாஷேன்னா அது இடத்துல இருக்கக்கூடிய சேரக்கூடிய ஒளி வெள்ளம். நம்ம அனாதியா இருக்கிறோம், நமக்கு யாருமே இல்லை. அந்த அம்மா சொல்ற ஆதிசக்தி, அடே பேராண்டி நீ அனாதி இல்லே, உன்னை ஒளி வெள்ள ரூபமாவே அனுப்பிச்சது நான் தான். என்னுடைய கர்ப்பாதாரத்துக்கு வெளியில வச்சு இந்த குழந்தைய தயார் பண்ணண்டா. எத்தனையோ யுகாந்தர காலமா என்னுடைய கர்ப்பதானத்தை வெளியே வச்சு காப்பாத்தி உனக்கு ஒரு உருவத்தை கொடுத்து மோகினி கையில கொடுத்தது நான் தான். ஆஹா, அம்மாவோட இப்ப யாரு வசத்தி? பாட்டி வசத்தி. அதனால்தான் இந்த கர்ப்பாதாரம் 12 மாசம் வெளியிலே, 2 மாசம் தாய் தகப்பனாருக்கு வெளியிலே, தாயோட கர்ப்பப்பையில 10 மாசம், வெளியில ஒரு 2 மாசம், 10 12 மாசம், ஆகாயத்துல ஒரு 12 மாசம், 24 மாசம் ஒரு கர்ப்பாதாரம். அதுல முதல்ல 12 மாசம் ஐயப்பனை ஆதிசக்தி கர்ப்பாதாரத்துக்கு வெளியில வச்சிருந்தா. அந்த கர்ப்பாதாரத்துல ஒளிவெள்ளமாயிருக்கக்கூடியது குரு கிரகஸ்யே, குரு கிரகஸ்யே. அந்த ஒளி வெள்ளம் ஓடி வர்றது அது எங்கிருந்து வருதுன்னா குரு கிரகஸ்ய தட்சிணாமூர்த்தி பாவத்திலிருந்து வருது. இந்த குரு எங்க சேர்றார்? ரத்தத்துல சேர்றார். நமக்கு 2 தாய் 3 தாய், 1 பெருந்தேவி தாய், 2 மகாலட்சுமி, 3 ஆதிசக்தி. இத்தனை தாய் நமக்கு சேர்ந்தா சசிகுணாண்ட தட்ச பிரஜாபதி ரூபத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அந்த மடியில உட்கார்ந்து இருக்குது. இதுதான் தத்துவம். ஏன் அந்த குரு ரத்தத்தில் இருக்கணும்? நம் முன்னோர்களோட பிதுரோட விஷயங்களே பாதகமாயிருந்தா கூட சாதகமா உண்டு பண்ணக்கூடிய கிருத்திகாதி நட்சத்திரத்தோட அதுக்கு தொடர்பு. அப்படி கிருத்திகாதி நட்சத்திரத்தோட சேர்ற போது அந்த பிறக்கக்கூடிய குழந்தைக்கு காயத்ரியோட உபநயன கர்த்தா ரத்தத்துல கலக்கும். அப்பதான் மூச்சு காத்து போகும். இந்த தகவல் விண்வெளியில 12 மாசம் உருவம் இல்லாத போது காரிய காரண திரேகத்துக்கு படிப்பை சொல்லி கொடுத்து மாயாதிரேகத்தை ஆகாசத்துல பண்றான். அதனோட கால அளவு தரையில 30 நாள். இந்த 30 நாளோட விகிதாச்சாரம் 120 கிலோமீட்டருக்கு மேல போனா ஒரே நாள். இங்க இருக்கக்கூடிய 12 மாசங்களோட தொகுப்பு மேலே அந்த 12 மாசங்களோட தொகுப்பு 12 நாள் ஆக்கி கீழ்லோகத்து கணக்குப்படி 24 மாசத்துல இந்த 120 கிலோமீட்டருக்கு மேல பாடம் நடத்துறான்.
அந்த பாடம் நடத்துறதே காயத்ரி. தாயோட அந்தஸ்து கர்ப்பத்தை எந்த உடலுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்ன்றது ரோகிணியாதி நட்சத்திரத்தை வச்சு குரு கிரகஸ்ய தட்சிணாமூர்த்தியானே பெண் வடிவுக்கு கொண்டு அந்த கர்ப்பத்தை சேர்க்கணும். அதனால்தான் மாசம் ஒரு நாள் இவாலாம் பிராமணன் என்ன பண்ணுவா, மாஷன்னு கொடுப்பா. இது சூத்ராள் சொன்னா இடவசதி இல்லாதனாலே அந்த 15-16ஆம் நாள்ல முடிச்சுடுவா. 10ஆம் நாள் முடிச்சுடணும். மொத்தத்தில் சுபம் பண்ணிட்டா அதோட அதுக்கு நமக்கு ஒன்றும் இல்லைன்னு அர்த்தமாகுது. ஆனால் அப்படி கிடையாது. அடுத்து 12 மாசத்துக்கு அவ ஆகாயத்திலிருந்து பிண்டத்தை கேட்போம். எல்லா ஜாதிக்கும் இதுக்கு பொது. அது 12 மாசத்துக்கும் கொடுக்கணும். இதுக்கு ஓம் ஜரணோம்னு சொன்னா பிரகாஷ்ய பக்தி. அந்த உடலை அங்கே தயார் பண்ணிடுறாங்க. எங்கே தயார் பண்ணுறான்னா பாட்டி தயார் பண்ணுறான். இப்போ இந்த சரணோம்னு ஒரு சாதா ஆள் சொன்னா அந்த பாட்டி என்ன பண்ணுறா, ஒளி வெள்ளம் பொருந்திய குழந்தையே இங்கே சரணோம் சொல்கிறான் பாருங்க, அவனோட சம்சாரத்துக்கு கொடுக்குறா. காயத்ரி மாதா வந்துடுறா. அதில் கிருத்திகாதி நட்சத்திரக்கார் வந்துடுறா. ரோகிணிங்கிற நட்சத்திரத்திலே பெண்ணோட மாத்துர் பங்கானே கர்ப்பாதாரமான கர்ப்பப்பைக்கு தகுந்த இடத்த கொடுக்குறா. அப்புறம் அந்த குழந்தைக்கு கல்வி, ஞானம், கேள்வி, அறிவு, ஆற்றல் எல்லாம் வரணும். அதுக்கு சைத்ரியாதிய நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தினுண்டான தொகுப்புகளை கொடுத்து ஒரு பிண்டமாக்கி பூமிக்கு அனுப்புறான். இந்த மாதிரி அனுப்பப்பட்ட ஆழ்யான் தானுங்கிறதே ஐயப்பன் உணர்ந்துண்டார். அதுக்கு அடுத்தது இந்த உடம்பு கருவிலிருந்து பிண்டமா வரணும். பூஷ்யாண்ட நட்சத்திரத்தை தேவதையை வச்சு அதனோட ஆயுள் காலத்தை கணிதம் பண்றான். இந்த ஆயுள் காலத்தோட தொகுப்பை கொஞ்சம் எடுத்து பாருங்க. அது பொண்ணால தான் முடியும் இந்த கணிதத்தை, ஆனால முடியாது. ஒரு மனிதனுக்கு சராசரி ஆயுள் 120 வருஷம். இதுல 1லிருந்து 120க்குள்ள எப்போனாலும் மரணம் வரலாம். அதை கணிக்கிறது பூஷ்ய அந்த நட்சத்திரத்தை வச்சு கணிக்கிறா. ஏன் அந்த நட்சத்திரத்தை வச்சு கணிக்கிறா? இப்போ கண்ணனோட 10 அவதாரங்கள் யுகத்துக்கு யுகம் யுகத்துக்கு யுகம் மாறிண்டே வருது. அதனாலே அந்த அம்மா பூஷஸ்யாங்கிற நட்சத்திரத்தை வச்சு கணிச்சு மனிதனுக்கு ஒரு மாதிரி ஆயுள், காத்து ரூபத்தில் இருக்கக்கூடிய துர்தேவதைக்கு ஒரு ஆயுள், யட்சணி தேவதைக்கு ஒரு ஆயுள், அரக்காலுக்கு அவள் விரும்பிய மாதிரி மரணத்துக்கு சங்கல்பமான ஆயுள், தேவர்களுக்கு புண்ணியத்தினாலையும் பாபத்தினாலையும் ஆயுள் கூட்டுதல் குறைத்தல், முத்தேவரும் முத்தேவியருக்கு யுகம் யுகத்துக்கு ஆயுள். அதனாலே பூஷ்யஸ்யாங்கர நட்சத்திரத்தை வச்சோ அந்த ஒளி வெள்ளத்துக்குள்ள தன்னோட ஆத்மசக்தியை வச்சுருக்கிற ஆதிசக்தி கணிக்கிறார். இந்த மாதிரி யுகத்துக்கு யுகம் தொடர்ந்து வரக்கூடிய கலியுகத்தோட கடைசி வரை இருக்கக்கூடிய தெய்வமான மணிகண்டனுக்கு ஆயுள வகுத்தது யாரு? ஆதிசக்தி அம்மா. அதுதான் இந்த ஒளி வெள்ளத்துக்கு குரு கிரகஸ்ய தட்சாமூர்த்தே. அந்த ஆதிசக்தியோட மகாஸ்வரூபத்தோட உருவத்துல தான் பெண்கள் இருக்கிறாங்க. அதனாலே சிறப்பானவங்க குரு தேவதையாயிருக்கிறதுக்கு பெண்கள். அந்த பெண்களோட உடலும் கர்ப்பப்பையும் எப்படி இருக்குது? குரு கிரகஸ்ய தட்சாமூர்த்தே ரூபம். பிரகஷ்ய பக்தின்னு பேரு. தொழுநோய் இருக்கக்கூடிய பெண்ணு கூட குருவா தெரியவா, அம்பாளா தெரியவா. அப்படி தெரிஞ்சவங்க தான் உலகியல் கர்மத்துக்கு சேவைக்கு போய் சர்வீஸ் பண்றது. அந்த மாதிரி சர்வீஸ் தான் அம்பாள் ஏத்துக்கிறா பிரகஷ்ய பக்தி. அப்ப பெண்கள் ஆன்மீகத்துக்கு முன்னோடி. அடுத்தது நாக தேவதைகளான ஆருத்ரா நட்சத்திரத்தை எடுத்துக்கிறான். ஏன்? ஆயுஷ கொடுத்துட்டா பட்டாது, இவன் லௌகீக விஷயத்துல யோகக்காரகனா வருவானா? இப்ப ஆருத்ராதி நட்சத்திரத்தை வச்சு உலக வாழ்க்கையில நீ இருக்கணுமா? ஆமா, அந்த யோகத்தை அனுபவி. உலக வாழ்க்கையில இருந்து கர்மத்தை அனுபவிக்கணுமா?
அந்த கர்மத்தை அனுபவி. உலக வாழ்க்கையை நீத்து ஞானத்தில் வரணுமா, ஞானத்தில் வா. இப்ப இந்த நவக்கோட்களுக்குள்ள நட்சத்திரங்களை பிரகாஷ்ய பக்தி வழியா இந்த 2 சரணம் ஆலிங்கனம் பண்ணிக்கிறது, சேர்த்துக்கிறது மார்போட. அதனாலதான் ஐயப்பனோட ரத்தம் ஆன்மீகத்தையே கலந்திருந்தது. இந்த ஸ்தூல திரேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய திரேகம் கரெக்டா செட் ஆகும். அதுக்கு சக்தியை இந்த சரணத்துக்குள்ள கொடுத்துருக்கிறா. பிரகாஷ்ய பக்தின்னு பேரு. இந்த சரணம் சொன்னா எவ்வளோ நிலையில வருது. பேரனை பிடிச்சா பாட்டி கொடுத்துட்றா. எந்த பேரனை பிடிக்கணும்? நம்ம ஐயப்பனை பிடிச்சா ஓம் சரணம் சொன்னா இத்தனை லோகத்தில் இத்தனை பேர் வர்றா. இத்தனை நட்சத்திர மண்டலங்கள் நமக்கு சாத்தியமாறுது. இதுக்கு எதிர்மறையா ஒரு விஷயம் இருக்குது. ஜேஷ்டாதி நட்சத்திராஸ்ய அந்த குரூப் அது எதிர்மாறாவே வேலை செய்யும். அதனால்தான் ஒரு ஆன்மீக மகான் வர காலத்திலையும் அவதாரங்கள் வர்ற காலத்திலையும் அரக்கர்கள் கூட வருது. வள்ளலாறு எத்தனையோ இது எழுதினார். எத்தனையோ பேரை உட்கார வச்சு சொன்னாங்க. அவரிடத்துல எல்லாம் ஆசையை தான் கேட்டாங்க. பொன் உண்டாக்குவான்னு ரசவாதத்தை கேட்டாங்க. ஒருத்தர் இடத்த பொண்ணை வாங்கி கையில் வச்சார், உருகி ஆவியா போயிடுத்து. கடைசியில் அவர் நொந்து நூலாகி கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னு அவர் ஜோதியா போயிட்டார். அவங்கெல்லாம் இப்படித்தான் வந்தாங்க. எந்த உறவுமே இல்லை. எங்கேயோ ஒரு உறவு. எங்க உறவு இருக்குது? 100 வருஷம் வாழ்ந்தா 200 வருஷம் வாழ்ந்தான்னா அந்த உடம்பு ஒரே 1 மணி நேரம் பிளேட்ல வச்சா பஸ்பம். ஒரே 1 மணி நேரம் புதைச்சிட்டு வந்தா அடுத்த நிமிஷம் பார்த்தா புழு. அத்தனை ஆயுஷ் காலத்தை 1 மணி நேரத்துல காலான் ஆட்கொள்கிறான். இதுதான் மாயாவிகார பக்தின்னு இதுக்கு பேரு. அதுக்கு ஜேஷ்டாதி நட்சத்திரங்கள் இந்த தொகுப்பை கொடுக்கறது. அதாவது தேவர்கள் வர்ற காலத்தில் அசுராள்கள் வர்றதுனாலே ஜேஷ்டாதி நட்சத்திரம்னு பேர். அதுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புஷ்யா. 64 கலைகள் மாயை இல்லாதையும் கொடுக்குறா. 64 கலையில மாயா விகாரத்தையும் கொடுக்குறா. அந்த வெளிவள்ளமான குருகிரகசிய தட்சிணாமூர்த்தியோட சக்தியே தன்னோட கர்ப்பத்துக்கு வெளியிலே வச்சு ஐயப்பனை தயார் பண்ணாங்க. இப்ப தெரிஞ்சு போச்சு. என்னன்னு தெரிஞ்சு போச்சு? நமக்கு எந்த தோஷம் கிடையாது. நமக்கு பாட்டி வெளியில வச்சுட்டு இருக்கிறா. இந்த ஜேஷ்டாதிய புஷ்ய நட்சத்திரம் எல்லாம் இதுக்கு எதிர்ப்பு. இந்த எதிர்ப்புகளோட சக்திகளை இரவு ஒண்ணுந்தா பகல் வரணும், பகல் ஒண்ணுந்தா இரவு வரணும். நன்மைன்னா தீமை வரணும், தீமைன்னா நன்மை வரணும். ஆணுன்னா பெண்ணு இருக்கணும், பொண்ணுன்னா ஆண் இருக்கணும். இந்த தொகுப்புகள் பகைய தொகுப்புகளை விடுத்து அசம்பிள், மோல்டிங், பிளான்ட், ஸ்கெட்ச். ஒரு பொம்மநாட்டி பண்றாளே அந்த பிரகாஷ்ய பக்தி 31வது சரணத்துல இருக்குது. ஓம் சரணோம் சரணோம்னா இத்தனை தேவதைகள் வீட்டுக்குள்ள தங்குது. இது யாரு வீட்டுல தங்குதுன்னா சாமானிய ஏழை ஒருவன் சொன்னானா அவன் வீட்டுல இத்தனையும் தங்குது. யோக சாஸ்திரத்திற்கும் முக்கியமானது என்ன? சசிகுணா பக்தின்னு பேரு. குணா குணநீதம் தட்சிண பிரசாபதி முறையிலே அவர் உட்கார்ந்துட்டு இருக்க யோக நித்ரை. இது உண்மை. அது இருக்க ஒரு பக்க. அடுத்த விஷயத்துக்கு போங்க. யோகம் பயிலணும்னா முதல்ல எல்லா உடம்புல எல்லா பகுதி வளையணும். அதுக்கு ரத்த ஓட்டம் நன்னா இருக்கணும். அந்த ரத்த ஓட்டத்தை சரி பண்றது தான் இந்த குருகிரகசிய. ரத்தத்தோட அதிர்வு நிலை கூடவும் இருக்காது, குறையும் இருக்கக்கூடாது. ஷீரா இருந்தா தான் ஹார்ட் அட்டாக் வராது. அப்ப இந்த பிரகாஷ்ய பக்தி ஹார்ட் அட்டாக் வரக்கூடாத ஒரு மகாசக்தியை கொடுக்கிறது. அடுத்து சீரான ரத்த ஓட்டம் எல்லா இடத்துக்கும் போகுது. ரத்தத்தோட அடர்வு நிலை சரியா இருக்கனால கிட்னிக்கு டயாலிசிஸ் தன்மை சரியா இருக்குது. டயாலிசிஸ் தன்மை சரியா இருந்து உப்ப வடிகட்டி நீராக்கி பிரிச்சு யூரின்ல கரெக்டா அனுப்பிச்சுடுது. கிட்னி ஸ்டோன் ஃபார்மேஷன் இல்லாத பார்த்துக்குது. தட்சிணாமூர்த்தி பாவே. அந்த குழந்தையோட இருதய துடிப்பு நல்லா இருக்கணும்ன்றது தாயோட நாபின்ற தொப்புளும்
தாயோட இருதயம் தான் இது சரி பண்றது. அதுக்கு பாட்டியம்மா உதவுறாங்க. அதை சரியா வரணும்னு சொல்லி இந்த குழந்தையான மணிகண்டன் இந்த சரணத்துக்குள்ள பிரகஷ்ய பக்தின்றத ஒன்று கொடுத்து அது வழியா இதை சீர் பண்றார். ஏன் தொப்புள் வழியா போகணும்னா மற்ற வழியா போனா தாயோட சிறுநீரும் மலமும் குழந்தைக்கு சேர்ந்துடும். அந்த மாதிரி சில குழந்தைக்கு சேர்ந்து அதை சாப்பிட்டு குழந்தை இறந்துடும். தாய்க்கு மூச்சு திணறல் தாயும் இறந்துடும். ரெண்டுத்தையும் ஒன்னாத்தான் இடுகாட்டுக்கு எடுத்துட்டு போய் இங்க கவனிக்கணும். அதனோட வயிற்ற கீறி இந்த குழந்தையை வெளியில் எடுத்து தாயோட மடியில படுக்க வச்சு அன்னம் தயிரில் போட்டு அந்த அன்னத்தை தாயோட அந்த கிழிஞ்ச வயிற்றுக்குள்ள வச்சு தையல் போட்டு மடியில வச்சு தகனம் பண்ணிடுவா. இதெல்லாம் இல்லாத பார்த்துக்கிறது பிரகஷ்ய பக்தி. சில குழந்தைங்க தாயை கொண்டுடன் ஜன்னிலே இறந்துருவா. அது எல்லா ஸ்பேரையும் 2 நிமிஷத்துல கிளீனா நிறுத்திடும். அது நிக்காம பண்றது தான் இந்த பிரகஷ்ய பக்தி. அதுக்கு தான் இந்த கொடி தாய்க்கும் குழந்தைக்கும் இணைக்கப்பட்டிருக்கிறது. அது பார்த்துக்கிறது குரு கிரகசிய, அதாவது பிரகாசம் பொருந்திய ஒளியான அன்னை சக்தி பார்த்துக்கிறா. அவன் இந்த பக்தி யாருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான்னா அந்த மணிகண்டனுக்கு பண்ணியிருக்கா. அது எதில் இருக்குதுன்னா பிரகாஷ்ய பக்திக்குள்ள 31வது சரணத்துக்குள்ள அடங்கியிருக்குது. ஓம் சரணோம் சரணோம்னா இது சரியாகுது. இந்த பிறப்பு உருவுக்கு இடையிலே 2 தொடைக்கு நடுவில் நெறிக்கட்டின்னு ஒன்று வரும். சிலருக்கு வந்த உடனே போயிடும், சிலருக்கு வந்தா போகவே போகாது. ஏன் அது அந்த இடத்துல வரணும் அப்படின்னா அழுக்குகள் தங்கிறது அங்கதான். அதனால்தான் நம்ம பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா 1 2 போனா நல்லா கை கால் அலம்பணும்னு சொல்லியிருக்கிறா. மலம் போனா குதத்த சத்தை முக்கி வெளியே எடுத்துட்டு நல்லா அலம்பிட்டு மறுபடியும் குதத்த உள்ள தள்ளிட்டா வியாதி வராது. ஆண் குறியும் பெண் குறியும் மலர்களை நல்லா சிறுநீர் கழிச்ச உடனே மலர்களை அலம்பி எடுத்துட்டா வியாதி வராது. இதனோட தாத்பரியம் தெரியாதவா இந்த உத்தராதி தேவதையாலே அது காயத்ரியை வச்சுட்டு வர்றது. காயத்ரி பூநூலை வச்சுட்டு வர்றது. பூநூல் காயத்ரி இரண்டும் பிரம்மத்துக்குள்ள ஒடுக்கம். அந்த பிரம்மத்து தேவ வேதங்கள் வழியா சொல்றவா பிராமணன். சாதாரண ஒரு ஆள் சொன்னா கூட பிராமணன் ஆயிடுறான். வேதங்கள் அதனால நம்ம அவளை தீண்டி கேலி பண்ணதுனால அடுத்த பிறப்பில் வரக்கூடிய வியாதிகள். இந்த வியாதிகள் எல்லாம் சரியாது. வெப்ப சூல நோயின்னு ஒன்று இருக்கு. சாப்பிட்ட உடனே மலம் கழிக்கிறது. குழந்தை நிறைய மலம் போகும். அதில் நுரையா வரும். அது வெப்புல வரக்கூடிய நோய். அது சூரிய கதிர்களால் ஒரு உடலை தாக்கி வருது. குழந்தைக்கும் வரும், 90 வயசுக்காருக்கும் வரும். அப்போ அந்த மலத்துக்கு பதிலாக ரத்தம் கழியும். அது வெப்பத்தினால ரத்தம் கழிக்கிறது நிற்கவே நிற்காது சிலருக்கு. இந்த பிரகாஷ்ய பக்தியிலிருந்து அது சீராகும். இதுதான் 31வது சரணத்துக்குள்ள ஓம் சரணோம் சரணோம்னு சொல்லலாம். பிரகாஷ்ய பக்தியில நீங்க மலையேறி போறீங்க. எல்லா அனுகிரகமும் இத்தனை தேவதைகளால் வருது. இந்த பக்திக்கு பேரு பிரகாஷ்ய பக்தி. இப்ப நம்ம 32வது பக்திக்கு போறோம்.